ஹலோ கைஸ், இன்னைக்கு நாம் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் கமெண்டில் கேட்டிருந்தீங்க, ப்ரோ ஹெலிகாப்டர் எஸ்கேப் எப்படி ப்ரோ பண்ணுறது, அதுக்கு என்னென்ன பொருள் எல்லாம் தேவைப்படும் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. அதனால் இன்றைக்கி அது நான் சொல்லித்தரலான்னு வந்துட்டேன். அதுக்கு நான் அதில் கிராண்ட் இல்லாத ஒரு இதே நான் க்ரியேட் பண்ணி போகிறேன். இது நீங்கள் அதை மட்டும் கனெக்ட் பண்ணிட்டீங்கன்னா கிராண்ட்பா யாருமே வரமாட்டாங்க. ஏற்கனவே நம்ம ஹெலிகாப்டர் எஸ்கேப் பண்ணிட்டுங்க. அந்த கிராணி நம்மளை நம்ம மண்டையில் போட்டதை நீங்கள் நிறைய தடவை பார்த்துருப்பீங்க கிராஸ். அந்த இதில் பார்த்தீங்கன்னா இப்போ எழுறான், ஆனால் யாரும் இருக்க மாட்டாங்க. இந்த மூடை வச்சு, இந்த மூடை பொறுத்த வரைக்கும் யாரும் இருக்க மாட்டாங்க. வாங்க கிராஸ், இங்கே போட் எஸ்கேப்கான ஒரு கீ இருக்குது. இங்கே ஏதோ அவ்வளோ இருக்கிற மாதிரி தெரியல கைஸ். கைஸ் ஸ்பேனர் இருக்குது. இந்த ஸ்பேனர் நம்மளுக்கு தேவைப்படும். கைஸ் பார்த்தீங்கன்னா அங்கே அந்த 4 கல் பூச்சிக்கிட்ட என்ன இருக்குன்றதுனால தான் நான் இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே உங்களுக்கு எப்படியெல்லாம் இது பண்ணுறது எல்லாமே நான் சொல்லித்தரேன். பார்த்தீங்கன்னா இங்கே ஹெலிகாப்டர் எஸ்கேப்புக்காக ஒன்று கிடச்சிருச்சு. இந்த ஃபோட்டோ நம்மளுக்கு தேவைப்படும். ஃபியூல் எல்லாம் இங்கே தான் இருக்குது. இங்கே எதுனா இருக்கா? இங்கே அது இல்லை. வாங்க கைஸ், எங்கள் வீட்டில் கொஞ்சம் சண்டை நடக்குது. அப்பயும் பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்காக வீடியோ போடுறேன். எனக்காக ஒரு லைக் மட்டும் போடுங்க. இது உங்களை நம்பி தான் கைஸ் இருக்கா. கைஸ் இங்கே என்ன இருக்கா? இல்லை இல்லை இல்லை. ஏய், டேப் இருக்குது கைஸ், அது நம்மளுக்கு தேவைப்படும். இன்னொரு ஃபோட்டோவும் கிடச்சிருச்சு. பார்த்தீங்கன்னா இதெல்லாம் இங்கே தான் போட்டுருங்க. ஃபுட்டேஜ் ஃபுல்லுமே இங்கே தான் கைஸ் இருக்குது. பயங்கரம் கைஸ், நம்மளுக்கு தேவையானது எல்லாமே கிடைக்குது. பார்த்தீங்களா, இங்கே ஒரு இது கிடச்சிருச்சு. இங்கே எதுனா இருக்கா? இங்கே ஷாக் கன் இருக்குது. இது அந்த 4 கலர் பூச்சியை சாவடிப்பதுக்கு தேவைப்படும். ஒன்றும் இல்லை. ஃபியூல் இருக்குது. ஒரு நிமிஷம் இல்லை, அந்த 4 கல் பூச்சி ஃபஸ்ட்டு சாவடிச்சிடலாம். ஒரு நிமிஷம் பாருங்க. சென்டர்னா இது பார்த்தீங்கன்னா இங்கே க்ரோபேர் இருக்குது. க்ரோபேரில் என்ன சிக்குன்ட்டு தான் நான் நினைக்கிறேன். நாங்கள் போய் பார்க்கலாம். இந்த பொட்டியில் வெப்பன் கீ. கைஸ் ஒரு இது கிடச்சிருக்கு நம்மளுக்கு. ஓ மை காட், இப்போதைக்கு நம்மளுக்கு தேவையானது ஏதோ ஒரு அளவுக்கு கிடைக்குது. நாங்கள் கைஸ் ஒன்று ஒன்றா அங்கே எட்டுன்னு போய் போட்டாகணும். இப்போ போய் அந்த ஃபியூல் எடுத்துன்னு வந்துடலாம். ஃபியூல்னா என்னடான்னு கேட்காதீங்க. பார்த்தீங்கன்னா நீங்கள் ஹெலிகாப்டர் எஸ்கேப் பண்ணணுன்னா அந்த இதுவும் உங்களுக்கு தேவைப்படுங்க. பார்த்தீங்கன்னா அந்த கன்று தான் உங்களுக்கு முக்கியமாக அங்கே போய் தேவைப்படும். அதனால் அதுவே நீங்கள் எடுத்து தான் ஆகணும். நாங்கள் கைஸ் நம்ம க்ரோபேர் எங்கே போட்டுருக்காங்கன்னு தெரியல.
லூஸோட நான் வேறு இங்கே போட்டு வந்துட்டேனே. இங்கே நான் ஓ மை காட் இந்த கீ கிடச்சிருச்சு. வேறு மாதிரி கைஸ் வாங்க ஒன்று ஒன்றா இட்டு போய் மேலே போட்டு வந்துடலாம். இந்த மூடு எப்படி ப்ரோ கனெக்ட் பண்ணேன்னு கேட்காதீங்க. அது நான் இன்னொரு வீடியோவில் நான் வந்து சொல்லித்தரேன். இப்போ வரைக்கும் நான் இதில் எப்படியெல்லாம் எஸ்கேப் பண்ணுறேன்னு பார்த்துக்கோங்க. இதெல்லாம் உங்களுக்கு தேவைப்படும். ஒன்று ஒன்றா நீங்கள் பார்த்து வச்சுக்கலாம். இது ஃபுல்லுமே நான் விட்டு போய் தான் காணுங்க. இந்த ஃபோட்டோஸ் தான் ரொம்ப முக்கியம். இல்லைன்னா உங்களால் போக முடியாது. அதனால சொல்லுங்க இந்த ஃபோட்டோ உங்களுக்கு ரொம்ப முக்கியம். ஒரு 10-15 தடவை இதுலேயே ஏறி இறங்க மாட்டேங்குது. கன்ஃபார்ம் சொல்லுங்கள். சரி இங்கே பாதி டைம் போய் முடியுதே கைஸ். லாஸ்ட் ஒன். இன்னும் நம்மளுக்கு டேப்பெல்லாம் தேவைப்படும் கைஸ். இன்னும் நம்ம வேறு ஹெலிகாப்டர் கீ தான் எங்கே இருக்குன்னு தெரில. இங்கே எதுனா இருக்கா? ஓ ஒன்று கண்டுபிடிச்சிட்டுங்க பைலட். இதுவும் இந்த இதில் ரொம்ப முக்கியம் கைஸ். இதையும் எங்கன்னா பார்த்தீங்கன்னா எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ சொல்லிட்டேன். அடுத்து ப்ரோ எனக்கு ஹெலிகாப்டர் ப்ரோ நல்லா சொல்லாதீங்க. பார்க்குறவங்களாம் கொஞ்சம் லைக் பண்ணிட்டு பாருங்கள் ப்ரோ. கைஸ் கொஞ்சம் லைக் பண்ணுங்கள். அப்போ தான் எனக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் நான் போகிறதுக்கு. ஏய் இந்த கட்டிங் பிளேடு முக்கியமாக தேவைப்படுங்க. அடுத்து நம்மளுக்கு க்ரோ பேருன்றது ஒன்று வேணும். அது எடுத்துக்கலாம் இல்லைங்க. நம்ம இப்போ கிடைக்கிறதெல்லாம் எடுத்து வந்து இங்கே வச்சிடறாங்க. அப்போ நம்மளுக்கு கொஞ்சம் ஈஸியாகுது இல்லை வேலை. அதனால தான் கைஸ். ஐயோ சிடி கேமரா ஒன்று ஆன் ஆகிருக்கு. இப்போ நம்மளுக்கு வந்து க்ரோபேர். இங்கே ஒரு டேப்பு எங்கேயோ பார்த்தேங்க. இந்த டேப்பை வேறு நம்ம தாங்க இங்கே தான் இருக்குது. ஏண்டா போட்டு வருவாங்க சரி. நம்மளுக்கு என்னடா தேவைன்னு கேட்டிங்கன்னா இன்னும் இருக்குது. நான் சொல்கிறேன். ஐயோ நாங்கள் ஃபஸ்ட்டு கீழே போய் க்ரோபேர் எடுத்துகிட்டு வரலாம். ஃபஸ்ட் டபுள் ஷாட் கன்று வேண்டாம். கன்று வந்து கொஞ்சம் லேட்டாக கூட எடுத்துக்கலாம் வாங்க. இந்த எஸ்கேப் பார்த்தீங்கன்னா முடிச்சே தேரணும். பார்க்குறவங்களாம் கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் ப்ரோ. இங்கே நம்பி தான் இருக்கான். அடுத்தது ஏமாத்திடாதீங்க. கைஸ் இங்கே ஒரு இது இருக்கும். இது உள்ள தேவையில்லாத பொருள். இதுக்கு நான் போகாமல் இருந்திருக்கலாம். கைஸ் இப்போ டபுள் ஷாட் கன்று யார் நம்மளே கேட்க போகிறான் விட்டு. கைஸ் வாங்கப்பா. இப்போ வந்து நம்ம எஸ்கேப் கம்ப்ளீட் பண்ண போகிறோம்ல. ஏதோ ஒரு பொருள் ஆனால் எனக்கு மிஸ் ஆகிற மாதிரி தான் தெரியுது. அது அங்கே போய் பார்க்கலாம் வாங்க. ஏய் தப்பான ரூட் பண்ணா. இதை நீங்கள் கரெக்டாக பார்த்து இந்த
ஐயோ இந்த கண்ணை இப்படி போட்டு கட்டிங்கில் எடுத்துவாங்க. இங்கே வந்து ஒரு வேம்பியர் வேணும். மை காட் ஹெலிகாப்டர் கீ காய்ஸ். நான் பார்த்தீங்கன்னா அப்பயே சொன்னல ஏதோ ஒரு பொருள் மிஸ் ஆகிற மாதிரி தெரியுது காய்ஸ். அது வந்து இந்த ஹெலிகாப்டர் கீ தான். இந்த கீ இப்போ நம்மளுக்கு கிடச்சிருச்சு. இந்த மாதிரி நான் ஃபிட் பண்ணுற மாதிரி கரெக்டாக ஃபிட் பண்ணுங்க. கரெக்டாக ஃபிட் பண்ணுங்க காய்ஸ். இப்படி ஃபிட் பண்ண மட்டும் தான் உங்களுக்கு இந்த கதவை வந்து திறக்கும். அடுத்தது வந்து டபுள் ஷாட் கன்று வேணும். டபுள் ஷாட் கன்று இருந்தால் மட்டுமே முடியும். கரெக்டாக சொல்லுங்க. இங்கே பாருங்கள், இப்போ நான் சொல்லிட்டேன். அங்கே நீங்கள் சுட்டா மட்டும்தான் இந்த கதை திறக்கும். அவ்வளோதான் பாருங்கள், இப்போ திறக்கும். நான் சொன்னல உங்களுக்கு வந்து இந்த கன்று தேவைப்படாது. அடுத்தது வந்து நம்மளுக்கு இந்த பொருள் தான் தேவைப்படும். இந்த பொருளை எடுத்துகிட்டு போய் கரெக்டாக பார்த்தீங்கன்னா இங்கே போட்டுருங்க. அடுத்தது வந்து நீங்கள் ஹெலிகாப்டருக்கு எடுத்து வந்துடலாம். அடுத்து ஹெலிகாப்டர் எஸ்கேப் பண்ணுறதுக்கு ஈஸியாகவும் இருக்கும். அதுதான் காய்ஸ் நான் சொன்னேன். ஒன்றா இப்போ வந்துடுங்க. ஃபஸ்ட்டு ஃபியூலு. இந்த ஃபியூல் எடுத்து போய் பெட்ரோல் வந்து ஊற்றியாச்சு. அடுத்து இது கைஸ், இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா கீ எடுத்துன்னு போயிட்டா முடிஞ்சு. அவ்வளோதான் கைஸ், நம்ம வந்து இந்த எஸ்கேப்பை எலக்ட்ரிக்காக இருக்காமல் முடிக்கிறோங்க. பார்த்தீங்கன்னா அடுத்த வீடியோவில் நம்ம சந்திக்கலாம். இந்த வீடியோக்கு வந்து கொஞ்சம் மோட்டிவேஷனாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா கைஸ் ஏதோ ஒன்று கேட்குது, என்னன்னு தெரியல. ஓ, பெட்ரோல் பாதியை ஃபீல் பண்ணுவீங்க. எங்கே போட்டேன்?